நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம அயோத்தியா சீரியஸில் இருக்கோம். அயோத்தியா சீரியஸில் நிறைய பழமையான கோவில்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் வாட் பிரசி சான்பேட் அப்படிங்கிற ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோம். நீங்கள் நம்ம வாட் பிரசி சான்பேட் அப்படிங்கிற ஒரு கோவிலுக்கு, இந்த பழமையான கோவில் இப்போ நான் அந்த கோவிலுடைய என்ட்ரன்ஸில் தான் இருக்கேன் நான். ஓகே, நம்ம இப்போ உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டு நம்ம தொடர்ந்து இதனுடைய வரலாறுகள் மற்றும் இந்த கோவிலினுடைய சிறப்பம்சங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாங்க. வாங்க அப்படியே உள்ளே போகலாம். ஓகே, வந்தாச்சுங்க. இப்போ டைம் ராப்பில் விறுவிறுன்னு இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு. ஸோ வந்துட்டு இப்போ அதனுடைய என்ட்ரன்ஸில் இருக்கோம் நம்ம. இப்போ கோவில் இப்போ சன்செட் இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஆக போகுது. இன்றைக்கி நம்ம சன்செட்டையுமே இந்த கோவிலில் இருந்து தான் ரசிக்க போகிறோம். வாங்க அப்படியே இந்த கோவிலை சுற்றி பார்ப்போம். இப்போ நான் உள்ளே போயிட்டு நான் கொஞ்சம் இந்த வரலாறு எல்லாமே சொல்கிறேன். ஏன்னா உள்ளே ஒரு பெரிய இடம் இருக்குது. நம்ம தொடர்ந்து உள்ளே போயிட்டு பேசுவோம். ஓகே, இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா 2 அமைப்பு இருக்குது. இங்கே ஒரு அமைப்பு இருக்குது பாருங்க. இந்த அமைப்பு பார்க்குறதுக்கு கொஞ்சம் புது லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் கட்டடக்கலை போல் இருக்குது. அதை தொடர்ந்து இந்த கோவிலினுடைய வலது பக்கத்தில் அங்கே உள்ளே பாருங்கள், அந்த செடி என்று அழைக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கோபுரங்கள்லாம் ரொம்ப ஆதி காலத்தில் கட்டப்பட்ட அந்த கோபுரங்கள் 14ஆம் நூற்றாண்டு 1491 கட்டப்பட்ட கோபுரங்கள் அங்கிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு நாம் இந்த பெரிய கோவில் புதுசாக கட்டப்பட்ட இந்த இடத்த பார்த்துட்டு அப்புறம் நம்ம அந்த பழைய ஏரியாவுக்கு போகலாம். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு இங்கே உள்ளே போகலாம், என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த என்ட்ரன்ஸ் பகுதியில் இங்கே புத்தருக்கு மாலையெல்லாம் போடுறதுக்கு கிராப் புத்தருக்கு நம்ம அந்த பூ மாலைகள்லாம் வைக்கிறதுக்கு அந்த ஏரியாலாம் இங்கே பூவெல்லாம் வைக்கிறாங்க, வாங்கிக்கலாம் நம்ம. ப்ளஸ் இந்த இடத்துல வீல் சேர்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நடக்க முடியாதவங்கள இந்த பாதையில் கொண்டு போய் உள்ள கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் புத்தரை வழிபடுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, வாங்க அப்படியே உள்ளே போகலாம் நம்ம. இங்கே பாருங்கள், செருப்பு வைக்கிறதுக்கு செருப்பு ரேக் தனியாக இருக்குது. ஓகே, நம்ம செருப்பை உள்ளே போட்டாச்சு. அவங்க அப்படியே உள்ளே போகலாம். இது இப்போ ரீசெண்டாக நம்ம காலகட்டத்தில் கட்டப்பட்ட கோயில் தான். ஏன்னா மார்பிள்ஸ் எல்லாம் இருக்குது. வா உள்ளே பாருங்கள், பிரம்மாண்டமான புத்தர் இருக்காருங்க. ஓகே, வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். உள்ளே ஏதோ மந்திரம் மாதிரி ஏதோ பாடிக்கிட்டே இருக்குது. ஓகே, இந்த அங்கே மக்கள் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா புத்தர்னுடைய அந்த புத்தர் சரணங்கள்லாம் சொல்லி அங்கே அப்படியே சாமி கும்பிட்டுருக்காங்க. எப்பா இங்கே பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான புத்தர் உள்ளே இருக்காருன்னு. செம்ம பெருசுங்க. ஒரு 15 அடி உயரம் இருக்கும். 15 அடியா 20 அடி உயரமே இருக்கும். அப்பா செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், அந்த சாமி கும்பிட்றதுக்கு தேவையான எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குங்க அந்த கோவில். வாங்க அப்படியே உள்ளே நடந்து போகலாம், ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு வருவோம். அங்கே இந்த மந்திரங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, புத்தர் மந்திரங்கள்லாம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த புத்தர் சிலைகள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த சிலைகள்லாம் இங்கே சேல் பண்ணுறாங்க. இந்த சிலைகள் எல்லாமே இந்த இடத்துல 6000 பாட்டு 5000 பாட்டுன்னு சொல்லிட்டு சேல் பண்ணுறாங்க இந்த இடத்துல. ஆக்சுவலி இந்த இடத்துல நிறைய புத்தர் சிலைகள்லாம் வைக்கிறாங்க. இந்த புத்தர் சிலைகளுக்கு ஆக்சுவலி இங்கே விற்கிற புத்தர் சிலைகள்லாம் தங்க முலாம் பூசப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் விலை ரொம்ப அதிகம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, வாங்க இங்கே பாருங்கள், இங்கே ஒரு புத்தர் இருக்கார் பாருங்கள். அப்பா இங்கே பாருங்கள், இதுவுமே தங்க முலாம் பூசப்பட்ட ஒரு புத்தர்னு தான் சொல்கிறாங்க. எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. அப்பா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு நாகம் ஒன்று இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு பாம்பு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதில் நிறைய துணியெல்லாம் கட்டி இவங்க இந்த சாமி கும்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு நாகம் ஒன்று படுத்துருக்கிறது போன்ற ஒரு அமைப்பு இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. இது ஏதோ ஒரு வித்தியாசமான சம்பிரதாயமாக இருக்குது. ஓகே, இது நாகம் தானா இல்லை மீனா, இது என்னன்னே தெரிலங்க. இங்கே பாருங்கள். ஓகே, தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம அப்படியே தொடர்ந்து போகலாம். இங்கே ஒரு சிசிடிவி கேமரா பாருங்கள், கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம எங்கே இருக்கோன்னு பார்க்கலாமா? நம்ம எங்கே இருக்கோம்? நம்மளை காலையே காணோம், கையாட்டுவோமா? நம்மளை எங்கே இருக்கோன்னே தெரிலங்க, நம்ம வியூவையே காணோம். சரி, ஓகே, நம்ம அப்படியே தொடர்ந்து போகலாம். இங்கே இந்த டொனேஷன் கொடுத்தவங்களுடைய பேரெல்லாம் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அப்படி தான் தெரியுது.
இந்த பழக்கம் இந்த ஊர்லேயும் இருக்குது. நம்ம ஊரில் இப்படி தான் ஏதாவது ஃபேன் வாங்கி கொடுத்தா கூட ஃபேன்லேயுமே பேர் எழுதி விட்டுருப்பானுங்க. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே அந்த பழைய காலத்து அந்த புத்தர் சிலைகள்லாம் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி இந்த புத்தர் சிலைகள் எல்லாமே அந்த பக்கம் இருக்குது. இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம். இது எல்லாமே அந்த ஆதி காலத்து சிலைகள், 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட சிலைகள். ஓகே, இங்கேருந்து பார்ப்போம் புத்தரனுடைய பின்புறம் எப்படி இருக்குன்னு. இப்போ இங்கே பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு. இங்கே பாருங்கள் நிறைய இந்த வரலாறு எல்லாம் இங்கே தாய்லாந்து மொழியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு தாய்லாந்து கைடு ஒருத்தர், இங்கே ஒரு கொரிய மக்கள் வந்திருக்காங்க. அந்த கொரிய மக்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்காங்க. The King Rama IX has one son and 3 daughters. Yeah, so the son. He's the old one, very right. So how old is he now? 70. 70. And how old is the wife is? 44. Yeah. 44. Yeah, the 4. ஓகே, ஆக்சுவலி அங்கே இருக்கிற அந்த பெண் இப்போ தற்போதைய ராஜாவை பற்றியெல்லாம் நிறைய கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. ஸோ அவர் பதில் சொல்லிகிட்டு இருக்காரு, வயசு எவ்வளவு அது இதுன்னு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் அந்த சுக்கோத்தாய் அயோத்தியா காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட அந்த புத்தர் சிலைகள். அங்கே நிறைய அந்த தலைகள்லாம் இல்லாமல் இருந்துச்சு பார்த்தீங்களா, நிறையா சிலைகளில். அந்த தலைகள் தான் இங்கே எடுத்து இங்கே பாதுகாக்கப்பட்டிருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் இந்த இடத்துல. நீங்கள் இடையில சில ஃபோட்டோலாம் வருது பாருங்கள், அதெல்லாம் அந்த ராஜாக்களினுடைய ஃபோட்டோ. இங்கே பாருங்கள், இதெல்லாம் எப்படி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது பாருங்கள் முக அமைப்பு. இந்த மாதிரி புத்தாலாம் இந்த சுக்கோத்தாய் அயோத்தியா காலகட்டத்தில் மட்டும்தான் உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் இந்த ஏராவில் மட்டும்தான். ஓகே, புத்தருடைய சைடு வியூ பார்க்கலாம். வாவ், பியூட்டிஃபுல்ங்க, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த வியூ. ஒவ்வொரு வியூக்கும் பக்கத்துலேயுமே ஒரு சின்ன சின்ன புத்தர் சிலையை வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த நம்ம ஊர் மாதிரியே இங்கே சின்ன சின்ன ஒரு இலைகளில் நம்மளுடைய வேண்டுதல்களை இந்த இடத்துல எழுதி தொங்க விடலாம். ஓகே, இப்போ நம்ம கோவிலேருந்து அப்படியே பின்பக்கம் போகலாம். நம்ம ஆல்ரெடி முன்பக்கம் பார்த்தாச்சு. பின்பக்கம் என்ன இருக்குன்னா மண்டபங்கள் மட்டும்தாங்க இருக்குது இந்த கோவிலில். அங்கே ஒரு மணி இருக்குது, வாங்க போய் மணி அடிப்போம். இந்த இடத்துல பாருங்கள் மக்கள்லாம் சாமி கும்பிட்டுருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல உட்காந்து பிரார்த்தனை எல்லாம் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் கீழே உட்காந்து இந்த தாய்லாந்து பெண்கள்லாம் பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். ஓ, புத்தர் உண்மையிலே பியூட்டிஃபுல்லான புத்தருங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வர வேண்டிய அந்த அனதர் சைட் ஆஃப் அந்த ஆன்சியன் டெம்பிள். இங்கே பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு. உள்ள ரொம்ப பிரம்மாண்டமான அந்த செடி என்று அழைக்கக்கூடிய அந்த கோபுரங்கள் இருக்குது. இந்த செடி நம்ம தாய்லாந்து ராஜாக்களால் கட்டப்பட்டது தான். வேறு எந்த ஒரு ராஜ்யத்தினுடைய ஒரு கட்டுமான பணிகளும் கிடையாது. ஓகே, வாங்க, என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குது, நம்ம உள்ளே போகலாம். ஆக்சுவலி இங்கேயுமே நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட்டெல்லாம் நம்ம வாங்கணும். இந்த ஒவ்வொரு இடத்துலையுமே வச்சுருக்காங்க, நம்ம வாங்கியாச்சு. இங்கே உள்ள இது வழியாக தான் நம்ம நேராக போகணும். ஓகே, இங்கேயுமே பாருங்கள் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஆபாச உடைகள் போடக்கூடாது, அப்புறம் தண்ணி பாட்டில் அது இதெல்லாம் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு. வாவ், என்ட்ரு ஆயாச்சுங்க. ஒரு மிக பிரம்மாண்டமான தாய்லாந்து ராஜாக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சாம்ராஜ்யத்துக்குள்ளே இப்போ நம்ம வந்திருக்கோம். 1491ங்க. அப்படியே நம்ம 14ஆம் நூற்றாண்டுக்கு போகலாம். 1491 இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. ஆக்சுவலி இந்த கோவில் எதுக்காக கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சுக்கோத்தாய் அப்படிங்கிற ஒரு சாம்ராஜ்யத்தில் இருந்த அந்த சுக்கோத்தாய் காலத்தில் ஆண்டுகிட்டு இருந்த ராமாத்தி போதி 1 அப்படிங்கிற ஒரு ராஜா தான் இதை உருவாக்கியிருக்காரு. அதை தொடர்ந்து வந்த ராமாத்தி போதி 2, 3 அவங்கெல்லாம் இந்த கோவிலை மறுசீரமைப்பு செஞ்சுருக்காங்க. இந்த கோவிலில் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குங்க. அதாவது என்னென்னா, இந்த கோவிலில் புத்த துறவிகள் தங்குறதுக்கு அனுமதி கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த கோவிலில் புத்த துறவிகள் தங்குறதுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொன்னேன் நான். அது ஏன் அப்படின்னா, இந்த கோவிலில் என்னவோ வச்சுருந்தாங்கன்னா, அந்த காலத்தில் கிராண்ட் பேலஸாக வச்சுருந்தாங்க. அதாவது கிராண்ட் பேலஸ் அப்படின்னா ராஜாக்கள் தங்கக்கூடிய இடமாகவும், அது கூடவே நிறைய இந்த ராஜாக்கள்லாம் பார்ட்டியெல்லாம் கொண்டாடுவாங்க பார்த்தீங்களா, பார்ட்டி கொண்டாடுறது, அப்புறம் நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்கிறது, அப்புறம் இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடான ஆக்டிவிட்டி இதெல்லாம் பண்ணுறதுனால இந்த இடத்துல புத்த துறவிகள் அனுமதிக்கப்படலை அந்த காலத்தில். நம்ம பேங்காக்கில் கூட ஒரு கிராண்ட் பேலஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் நம்ம. ஸோ பேங்காக்கில் கிராண்ட் பேலஸ், அப்புறம் வாட் பிரக்கேவ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளேயே ஒரு கோவில் இருந்துச்சு. ஸோ அந்த கோவில்லையுமே புத்த துறவிகள் அவங்க அங்கே தங்குறதுக்கு அனுமதி கிடையாது. அதற்கு காரணமும் இந்த சேம் காரணம் தான். ஏன் அப்படின்னா, அந்த டைமில் ஆண்டுக்கிட்டு இருந்த அந்த ராஜாக்கள் அவங்களுடைய பர்சனல் யூஸுக்காகவும் இந்த கோவிலை வச்சுருந்தாங்க.
இங்கே பாருங்கள் இந்த கட்டடக்கலை, அதாவது இதுக்கு பேர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். செடி அப்படின்னு சொல்லுவாங்க. செடி என்றால் கோபுரம். 1 2 3 அப்புறம் அந்த பக்கம் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. எங்கே இருக்குது? மொத்தம் ஒரு 4 கோபுரங்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஓகே, போங்க போய் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். இந்த கட்டடக்கலைகள்லாம் பார்க்கலாம். 1491 கட்டப்பட்டது. இது இன்னமும் அப்படியே கம்பீரமாக நிற்கிது பாருங்கள். இங்கே பாருங்கள் இந்த கட்டிடங்கள்லாம் பாருங்கள், எல்லாமே செங்கல் கற்கள் தாங்க. அதாவது ஆதி காலத்து செங்கற்கற்களில் உருவாக்கி தான் இந்த கட்டிடங்கள்லாம் கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது என்ன கல்லுன்னு தெரில. இதுவுமே ஒரு வித்தியாசமான கல்லாக தான் இருக்குது. அண்டு இங்கே இருக்கிறது பெரும்பான்மையான செங்கற்கற்கள் தான், செங்கல் தான். இங்கே பாருங்கள், இந்த பக்கமே நிறையா செங்கல் கட்டிடங்கள் தான் நிறையா கட்டியிருக்காங்க. பட் ஆனால் அது செங்கல் மாதிரி தெரியல, அது வேறு ஏதோ ஒரு பூச்சி கலவை மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பட் மேலே போகிறதுக்கு நமக்கு அனுமதி இருக்கான்னு தெரில. முடிஞ்சால் போகலாம், நம்ம வாங்க போவோம். எப்பா இந்த கோவிலினுடைய இந்த படிக்கட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அங்கே மேலே போகிறதுக்கு அனுமதி இருக்கான்னு தெரில. ஏன்னா ஏறி வேணால் போய் பார்க்கலாம் வாங்க. போர்டு எதுவும் வைக்கல மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம போகலாம் தான் நினைக்கிறேன். வாங்க அப்படியே மேலே போவோம். மேலே என்ன இருக்குது? புத்தர் சிலை தான் வச்சுருந்துருப்பாங்க போல். இங்கே பாருங்கள், இங்கே ஏதோ ஒரு ஓவியம் மாதிரி இருக்குது பாருங்கள். என்னன்னு தெரியல, புத்தர் சிலைகள் தான் இருந்திருக்கு. இங்கே கூட ஒரு விநாயகர் சிலைக்கு இங்கே பாருங்கள் எப்படி கிடக்குன்னு. விநாயகர் சிலை எடுத்து நம்ம நேராக வச்சுருவோம். நம்ம இப்படி வச்சுருவோம். ஓகே ஓகே, நம்ம விநாயகர் சிலையை எடுத்து வச்சாச்சு. புத்தர் சிலை தான் இருந்திருக்கு, பட் இப்போ இல்லை. பயங்கரமாக இருக்குங்க இந்த இடம். படிக்கட்டெல்லாம் பாருங்கள், மாயன் காலண்டரில் வர்ற அந்த படிக்கட்டுகள் மாதிரி. இங்கே பாருங்கள், நெட்டு குத்தலாக இருக்குங்க. இங்கே ஒரு பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு அவங்க பாருங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க கீழே. செம்மையாக இருக்குங்க இந்த வியூ. அந்த பக்கம்லாம் பாருங்கள், அங்கே பாருங்கள் நிறையா புத்தர் சிலைகள்லாம் அங்கேயுமே உடைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த செடி மட்டும்தான் இந்த காலத்தில் கட்டினது போல். அதெல்லாம் கெமர் எம்பையர், அதாவது அந்த கம்போடியா நாட்டு கலாச்சாரப்படி கட்டியிருக்காங்க போல். இந்த கோயிலையுமே எரிச்சு வச்சுருக்காங்க, கம்ப்ளீட்டாக எரிஞ்சு தான் கிடக்கு. எல்லாமே அந்த மியான்மர் படையெடுப்பில் தான், மியான்மர் நாட்டு படையெடுப்பில் தான் இது எல்லாத்தையுமே எரிச்சிருக்காங்க. அப்பா வெறித்தனமாக இருக்குங்க இந்த கோவில்லாம். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்கள். சைஸ் பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் இருக்குன்னு. நம்ம ஊரில் இந்த ஸ்ரீரங்கம் கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்லாம் இருக்குது பாருங்கள். அந்த நம்ம ஊரில் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ஸ்ரீரங்கம் கோவில்லாம் எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பரப்பளவு, அந்த ஒரு காம்பவுண்டு மாதிரி கட்டியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இங்கேயும் கடைப்பிடிச்சிருக்காங்க. நம்ம அங்கோர்வாட் டெம்பிள், அது எங்கே கம்போடியாவில் இருக்குது, அங்கோர்வாட் டெம்பிளுமே இதே மாதிரி ஒரு பெரிய காம்பவுண்டில் தான் இந்த மாதிரி கூம்பு வடிவ செடி கோபுரங்கள்லாம் உருவாக்கி அங்கோர்வாட் டெம்பிளும் கட்டியிருப்பாங்க. இப்போ அங்கே பாருங்கள் கோபுரம் தெரியுதுங்களா, எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்க, வாங்க அப்படியே கீழே போயிட்டு ஒரு ரவுண்ட் அப்படியே சுற்றலாம். ஓகே, இந்த பக்கம் கோபுரங்கள் தான் இருக்குது. நம்ம இது வழியாக ஏரியா அப்படியே அடுத்த என்ட்ரன்ஸுக்கு போயிடலாம். இது ரொம்ப ரொம்ப தூரம் இருக்குது கோவில். இதெல்லாம் போய் முடிக்க முடியாது போல இன்றைக்கி. இது வழியாக நம்ம மேலே ஏறி மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே அடுத்த என்ட்ரன்ஸில் கீழே இறங்குறதுக்கு பாதை இருந்துச்சுன்னா அப்படியே இறங்கி அடுத்த பக்கம் போயிடுவோங்க. ஓகே, வந்தாச்சு. இப்படி தான் இருந்திருக்குங்க கோயில். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய இந்த கோபுரங்கள்லாம் 2 சைடு இருக்குது. யோசிச்சு பாருங்கள், 1491 கட்டியிருக்காங்க இந்த கோவில். அந்த டைம்லலாம் மக்கள் எவ்வளோ பேர் இந்த இடத்துல வந்து சூழ்ந்திருந்திருப்பாங்க. எத்தனை ராஜாக்கள் இந்த கோவிலுக்கு வந்து போயிருந்திருப்பாங்க. எத்தனை போர் வீரர்கள் இந்த கோவிலுக்கு வந்திருப்பாங்க. அப்பா எவ்வளோ பெரிய வரலாறு பாருங்கள். உலகம் முழுக்கவே, இந்தியா மட்டும் இல்லை, தாய்லாந்து மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவே இந்த மாதிரி வரலாறுகள் பரவி கிடக்குது. ஓகே, இந்த பக்கமே எல்லாமே அழிக்கப்பட்ட அந்த கட்டிடங்கள் தான் இருக்குது. புத்தர் சிலைகள் இந்த பக்கம் எதுவுமே இல்லை. ஓகே, வாங்க ஆப்போசிட்டில் கூட புத்தர் சிலைகள் இருக்குது, நம்ம அதை போய் பார்க்கலாம். கீழே இறங்கி போய் பார்ப்போம். நம்ம இப்போ டெம்பிளுக்கு போனோம் பார்த்தீங்களா, அங்கே ஒரு கோவிலுக்கு போனோம் இல்லையா, அந்த புதுசாக கட்டப்பட்ட கோவில், ஒரு கோல்டன் புத்தா இருந்தார்ல, அவர் அங்கே தான் இருக்கார். அங்கே பாருங்கள், அந்த வியூ தெரியுது பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம மேலேருந்து கீழே இறங்கி வந்தாச்சு. கீழே இறங்கி நம்ம அந்த புத்தர் சிலைகள்லாம் பார்க்க போகிறோம். அந்த பக்கம் பாருங்கள், கோபுரங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு, எல்லா கோபுரங்களுமே. ஓகே, இங்கே ஒரு போதி மரம் இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள் போதி மரம். எல்லா புத்தர் கோவில்லையுமே போதி மரத்தை கரெக்டாக நட்டு வச்சிடுறாங்க, புத்தர் ஞானம் அடைஞ்சார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. ஓகே, அதுவும் நல்லது தான். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த கோவிலினுடைய ஒரு அமைப்பு கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம இப்போ எல்லாம் இடிஞ்சு போச்சு, இப்படி இடிக்காமல் இருந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அந்த டிராயிங்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த கோவில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த கோபுரம், சின்ன கோபுரம் பெருசு, சின்ன கோபுரம் பெருசு, சின்ன கோபுரம் பெருசு. அப்போ 3 பெரிய கோபுரம், 3 சின்ன கோபுரம், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பட் இப்போது பெரிய கோபுரம் மட்டும்தான் ஓரளவுக்கு நிலச்சி நிற்கிது. அங்கே பாருங்கள், சின்ன கோபுரம்லாம் ஆல்மோஸ்ட் இடிஞ்சு போச்சு.
இங்கே பாருங்கள், இங்கேயுமே அந்த அமைப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே, வாட்பிராசி சான்பேட் இந்த கோவில் பேர் இந்த இருக்குது பாருங்கள், வாட்பிராசி சான்பேட். இது வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருந்திருக்கு. இங்கே பாருங்கள். ஆமாம், பட் ஆனால் இப்போது எல்லாமே அழிஞ்சு போய் தான் கிடக்கு, எதுவுமே உருப்படியாக இல்லை. இங்கே பாருங்கள், இங்கே புத்தர் சிலைகள்லாம் பாருங்கள், மண்டையை உடச்சி எல்லாத்தையுமே போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, புத்தர் சிலையில் தலை இல்லை, ஒரு கை இல்லை. அண்டு அங்கே ஒரு சிலை இருக்குது, அதுக்கு ஏதோ ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுருக்காங்க. அவங்க அதையும் போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், அணில் ஒன்று இருக்குது பாருங்கள், அணில் ஓய் ஓய். ஓகே, எல்லாம் செடி கொடியெல்லாம் வளர்ந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு புத்தர் ஒருத்தர். அது ஏன் இவ்வளோ கொடூரமாக எல்லா சிலைகள்லேயுமே வலது கையும் இல்லை, அண்டு கால் பகுதியுமே வெட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இதுக்கெல்லாம் ஏதாவது காரணம் இருக்கும். அங்கே உள்ளே போய் கொஞ்சம் ஃபோட்டோ. இங்கே பாருங்கள், இந்த பகுதியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழிஞ்சு போய் கிடக்குன்னு. பா, ரொம்ப பிரம்மாண்டமான பகுதியாக இருந்திருக்கு. பட் ஆனால் இப்போ எல்லாமே அழிஞ்சிருச்சு. இங்கே ஒரு போதி மரம் இருக்குது பாருங்கள். இந்த தூண்கள்லாம் பாருங்கள், இது எல்லாமே செடி தான், எல்லாமே கோபுரங்களாக இருந்திருக்கு. பட் இப்போ எல்லாமே இடிக்கப்பட்டுருச்சு, தீயை வச்சு கொளுத்தி இருந்திருக்காங்க. ஓகே, இங்கேயுமே அந்த கோவிலினுடைய ஒரு கட்டுமான புகைப்படங்கள்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த கோவிலினுடைய லைட்டெல்லாம் போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு காட்சி. பட் ஆனால் இப்போ இதெல்லாம் எதுவுமே இல்லைங்கிறது தான் உண்மை. இங்கே பாருங்கள், இந்த கோவிலில் ஒரு தூண் பகுதி கீழே விழுகிற மாதிரி இருக்குது. அதை விழுகாமல் இருக்கிறதுக்கு முட்டு கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள், கோவிலினுடைய என்ட்ரன்ஸ் ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்குன்னு. சூரிய மறைவாக போகுது, அதனால் நமக்கு கிளார் அடிக்குது ஆப்போசிட்டில். ஃப்ரண்ட் வியூ பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பேக் வியூ நமக்கு அந்த எக்ஸ்போசர் சரியாக வரல. ஏன் அப்படின்னா சூரியன் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இங்கே பாருங்கள், தூண்கள்லாம் பாருங்கள் எப்படி பிரம்மாண்டமான தூண்கள்லாம் இந்த இடத்துல கட்டியிருக்காங்கன்னு. இது எல்லாமே தாய்லாந்து மன்னர்களால் கட்டப்பட்டது. இது எல்லாமே சுக்கோத்தாய் அயோத்தியா ஏராவில் கட்டப்பட்டது. எல்லாமே அருமையான டெம்பிளுங்க. இது உண்மையிலே ரொம்ப பழமையான டெம்பிள் இதெல்லாம். பட் இங்கே பாருங்கள், இந்த கற்கள்லாம் இப்போ ரீசெண்டாக பண்ணியிருக்காங்களா இல்லை ஆதி காலத்துக்கு இருக்கணும்னு தெரில. இங்கே பாருங்கள், இதெல்லாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, அருமைங்க. இப்போ நாம் அயோத்தியாவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். அயோத்தியா அப்படிங்கிற பகுதியில் நம்ம நிறைய வரலாற்று சம்மந்தப்பட்ட கோவில்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த விலாகை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம இன்னும் இந்த அயோத்தியா பகுதியில் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்லாம் இருக்குது. ஆறு வழியாகவே போயிட்டு நம்ம இந்த பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணலாம், இந்த பட்டையா ஃப்ளோட்டிங் மார்க்கெட் மாதிரி. ஸோ நம்ம அதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாய்லாந்து தமிழன், அயோத்தியாவிலிருந்து. அன்பு தமிழஞ்சங்கள் அனைவருக்கும் நன்றிகளுங்க. பாய்.